ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நல்ல சத்தான சுவையான சூப்பரான கோதுமை புட்டு எப்படி பண்ணுறோம் தாங்க பார்க்க போகிறோம். இப்போ இந்த கோதுமை புட்டு செய்கிறதுக்கு 2 கப் அளவுக்கு முழு கோதுமை எடுத்து வச்சுருக்கேன். கோதுமையை நல்லா புடச்சி சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணி 2-3 தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கோங்க. கழுவுனதுக்கு அப்புறமா வெயில்லையோ இல்லை ஃபேன் காற்றுலையோ நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் ரேசன் கோதுமை கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த கோதுமையை ஒரு வாணலியில் சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு இதை நல்லா வறுத்துக்கோங்க. கோதுமை எல்லாமே நல்லா வறுபட்டு வாசனை வரும், அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். கோதுமை பார்த்தீங்கன்னா வறுபட நல்லா பொரிய ஆரம்பிக்குங்க, படன்னு. ஸோ அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. அப்போ தான் புட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கோதுமை நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கோதுமையை நல்லா ஆற வச்சிடலாம். இது நல்லா சூடு ஆறட்டும். நல்லா சூடு ஆறுனதும் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு ஒரு 10 செகண்டுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா பவுடர் ஆகிற அளவுக்கு அரைச்சிக்கோங்க. எந்த மிக்சர் ஜார் நல்லா அரைக்குமோ அதை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கோதுமையை சுத்தம் பண்ணி மிஷினில் கொடுத்து கூட அரைச்சி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போல்லாம் புட்டு செய்ய தோணுதோ அப்போல்லாம் எடுத்து நீங்கள் டக்குன்னு புட்டு செஞ்சுக்கலாம். இப்போ இந்த கோதுமை மாவை ஒரு பெரிய பவுலுக்கு மாற்றிக்கலாம். அது கூடவே 1/4 கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. வாசனைக்கு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா பெசரி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம அந்த உப்பு எல்லா மாவோடையே எல்லா பக்கமும் கலந்து வர மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். இந்த மாவை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவை நல்லா புட்டு மாவு மாதிரி நல்லா பெசரி எடுத்துக்கலாம். தண்ணி தெளித்து தான் மாவை நல்லா பெசரி எடுக்கணும். இப்போ பாருங்கள், தண்ணி தெளித்து இந்த அளவுக்கு மாவை நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மாவை இந்த மாதிரி நீங்கள் நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கையில் எடுத்து நல்லா அழுத்தி பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி நிற்கணும். அதே மாதிரி உடச்சி விட்டுட்டிங்கன்னா நல்லா உதிர்ந்து போயிடணும். ஸோ இந்த பதத்துக்கு மாவை கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவை நம்ம ஒரு 10 நிமிஷம் இதை மூடி போட்டு அப்படியே மாவை நல்லா ஊற விட்டுறலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்து மாவை அதே மாதிரி பிடிச்சு பாருங்கள். மாவு ரொம்ப வரன்னு இருக்க மாதிரி இருந்தால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மறுபடியும் மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எனக்கு மாவு கரெக்டாக இருக்குது. ஸோ நான் தண்ணி எதுவும் தெளிக்கலை. நீங்கள் மாவு வரன்னு இருந்தால் மட்டும் தண்ணி தெளித்து லைட்டாக பிசறிக்கோங்க. இப்போ இந்த வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இதுக்குள்ளே ஒரு இடியாப்ப பிளேட் வச்சுக்கலாம். துணி ஈரமில்லாத துணியாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் மாவு துணியில் ஒட்டாது. இப்போ இதில் மாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு மூடி ஒரு ஆவியில் ஒரு 15 நிமிஷம் இதை வேக வச்சுக்கலாம். நார்மலான புட்டு 10 நிமிஷத்துலேயே வெந்துடும். இது ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக வேக வச்சுக்கோங்க. நல்லா வாசனை வரும். வெந்துச்சுன்னா அது வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா புட்டு நல்லா வெந்திருக்கும். இந்த மாதிரி கையில் எடுத்து உருட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா உருட்ட வரணும். இப்போ புட்டு நல்லா வெந்திருக்கு. இது அப்படியே சூட்டோடு எடுத்து ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூட இனிப்புக்கு ஒரு 2 கரண்டி அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். பெரிய கரண்டியில் இனிப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் இந்த சூட்டோடையே நம்ம சேர்த்து கலக்கும்போது நல்ல மணமாக இருக்கும். புட்டு நம்ம சாப்பிடும்போது நல்ல வாசனையாக இருக்கும். நெய்க்கு பதிலாக நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் கூட செஞ்சு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஈவினிங் டிஃபனாக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த புட்டு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சூர்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.